வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோல 12ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம டெலகிராம் குரூப்ல கேட்ட கொஸ்டின். இது மார்ச் 2023ல 3 மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா, 3 மார்க் கொஸ்டின் கட்டாய வினால கேட்டது. என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, a plus b plus c equal to 0 மற்றும் a b c ஆகியவை விகிதமுறு எண்கள் எனில் b plus c minus a into x square plus c plus a minus b into x plus a plus b minus c equal to 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் விகிதமுறு எண்களாகும் என நிறுவுக. பாருங்க, இந்த சமன்பாட்டோட மூலங்கள் என்னவா இருக்கா? விகிதமுறு எண்களா இருக்கு. விகிதமுறு எண்கள் எப்படி இருக்கும்? முழு வர்க்கமாக இருக்கும். முழு வர்க்க எண்களா இருக்கும். பாருங்க, 4ன்றது என்னது? விகிதமுறு எண். இதுக்கு நம்ம வர்க்கம் எடுத்தோம்னா என்ன வந்துடும்? 2ன்னு வந்துடும். 2க்கு வர்க்கமூலம் எடுங்க. இதுக்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது. அப்ப இது என்ன கிடையாது? விகிதமுறு எண் கிடையாது. விகிதமுறு எண் எப்படி இருக்கும்? முழு வர்க்கமாக இருக்கும். அதாவது நம்ம அடுக்குல 2 வர மாதிரி விடையை கொண்டு வரணும். கொண்டு வரலாமா? அதுக்கு அடுத்தது அந்த கீ இருக்கு இல்லையா, பப்ளிக் எக்ஸாம், அந்த கீ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு. முதல்ல பாருங்க, இந்த கொடுத்திருந்த நிபந்தனை எடுத்துக்கலாம். a plus b plus c equal to 0. a plus b plus c equal to 0. இதுல பாருங்க, முதல்ல a plus b இங்க இருக்கட்டும், இதை வலதுபம் கொண்டு போயிடும். என்ன மாறும்? மைனஸ் சியா மாறுமா? அதுக்கு அடுத்தது a plus c இங்க இருக்கட்டும், b வலதுபம் கொண்டு போவோம், மைனஸ் பியா மாறும். அதுக்கு அடுத்து பாருங்க, எதை வலது? b plus c இங்க இருக்கட்டும், b c வச்சுக்கிட்டோம், இதை வலதுபம் கொண்டு போனா மைனஸ் a. சரி, ரைட்டு, அப்படியே இருக்கட்டும். இப்ப கொடுத்த இந்த சமன்பாட்டை எடுத்து நம்ம எழுதுவோம். என்ன அப்படின்னா, b plus c minus a into x square plus c plus a minus b into x plus a plus b minus c equal to 0. இப்போ நமக்கு மூலங்களின் தன்மை காட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா del equal to b square minus 4ac, அந்த ஃபார்முலா தான். அப்ப நமக்கு ஏன்றது என்னன்னா x ஸ்கொயரோட கெழு. x ஸ்கொயரோட கெழு என்ன இருக்கு பாருங்க, b plus c minus a. bன்றது என்ன அப்படின்னா எக்ஸோட கெழு. எக்ஸோட கெழு என்ன இருக்கு பாருங்க, c plus a minus b. cன்றது மாறிலி உறுப்பு, என்ன இருக்கு பாருங்க, a plus b minus c. சரியா? மூலங்களின் தன்மை காட்டி டெல் எழுத கொண்டு குறிப்போம். இல்ல நீங்க இந்த இடத்துல டி போட்டுக்கிட்டாலும் கரெக்ட் தான். ஃபார்முலா என்னன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதான் ஃபார்முலா. இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா ஸ்மால் ஏபிசி யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் ஸ்மால் ஏபிசி இருக்கா, அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு ஃபார்முலா மட்டும் கேப்ல எழுதியாச்சு. இப்ப அப்படியே மதிப்புகளை பிரதியிடுங்க. பாருங்க, டெல் ஈக்குவல் டு பி. பாருங்க, பியோட மதிப்பு இங்க இருக்கா? எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, சி பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் 4 அப்படியே வந்துடும். ஏ பாருங்க, ஏவோட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? பி பிளஸ் சி மைனஸ் ஏ இன்டூ, அதுக்கு அடுத்து பாருங்க சி இருக்கா? சியோட எங்க இருக்கு பாருங்க, ஏ பிளஸ் பி மைனஸ் சி. டெல் ஈக்குவல் டு சி பிளஸ் ஏன்னா அதுக்கு பதிலா என்ன மாத்தலாம் பாருங்க, சி பிளஸ் ஏ. சி பிளஸ் ஏன்னா மைனஸ் பின்னு மாத்தலாம். அப்ப இந்த சி பிளஸ் ஏ பதிலா மைனஸ் பி, இந்த மைனஸ் பி அப்படியே வந்துடும், அடுக்கு அப்படியே வந்துடும். மைனஸ் 4 இன்டூ பி பிளஸ் சிக்கு பதிலா என்ன மாத்தலாம் பாருங்க, பி பிளஸ் சிக்கு பதிலா மைனஸ் ஏன்னு மாத்தலாம். அப்ப இந்த பி பிளஸ் சிக்கு பதிலா மைனஸ் ஏ, இந்த மைனஸ் ஏ அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, ஏ பிளஸ் பிக்கு பதிலா என்ன மாத்தலாம் பாருங்க, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் சி. அப்ப ஏ பிளஸ் பிக்கு பதிலா மைனஸ் சி மாத்தலாம், இந்த மைனஸ் சி அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, டெல் ஈக்குவல் டு மைனஸ் ஒரு பி மைனஸ் ஒரு பி என்ன வரும் கூட்டினா, மைனஸ் 2b அடுக்கு 2 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த இடத்துல மைனஸ் 4 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் ஒரு ஏ மைனஸ் ஒரு என்ன வரும், மைனஸ் 2a. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த இடத்துல மைனஸ் சி மைனஸ் சி என்ன வரும், மைனஸ் 2cன்னு வந்துடும். இப்போ ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 மாறிடும், b ஸ்கொயர் பண்ணா b ஸ்கொயர் மைனஸ், இந்த இடத்துல பாருங்க மைனஸ் மைனஸ் பண்ணா பிளஸ், பிளஸ் மைனஸ் பண்ணா மைனஸ் போட்டாச்சு. 4 2 8, 8 2 16. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்னா 16 ஏசி பாருங்க,
மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் 4 2 8 8 2 16 ஏசி அப்படியே வந்துடும். இதுல இருந்து நம்ம 4 பொதுவா எடுத்துருவோமா? 4 பொதுவா எடுத்துட்டோம்னா இங்க பி ஸ்கொயர், இங்க என்ன 16 இருக்கு, 4 பொதுவா எடுத்தோம். அப்ப நாங்க 16 4 ஏசி. இப்போ வந்து பி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம மதிப்பை மாத்தணும். அப்படியே இங்க வாங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் பி இருக்கு, நமக்கு பி ஸ்கொயர் தான் வேணும். அப்ப இந்த இடத்துல இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ண போறோம். அப்ப இங்க ஸ்கொயர் பண்ண என்ன வரும், ஏ பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்ப இந்த இடத்துல ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தலாம். ஏக்கு பதிலா ஏ தான், ஆனா பிக்கு பதிலா என்ன இருக்கு, சி இருக்கு. அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஆனா பிக்கு பதிலா எங்க இருக்கு, சி இருக்கு, சி ஸ்கொயர் பிளஸ் 2ab 2a, பிக்கு பதிலா எங்க இருக்கு, சி, விரிவுபடுத்திட்டோம். இந்த மைனஸ் பி ஸ்கொயர் பண்ணா பிளஸ் பி ஸ்கொயரா மாறிடும். இப்ப இந்த பி ஸ்கொயரை உள்ள கொண்டு வர போறோம். பி ஸ்கொயர் என்ன மாத்தலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ac மாத்தலாம். மாத்திக்கலாமா? ஈக்குவல் டு 4 இன்டூ பி ஸ்கொயர் என்ன மாத்த போறோம், ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ac மைனஸ் 4ac. சரியா? ஈக்குவல் டு 4 இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர், ஏசி ஏசி 2 மைனஸ் 4 பிளஸ் 2 மைனஸ் வேற வேற குறி, அப்ப கழிப்பா 4 2 கழிச்சா 2, பெரிய நம்பர் மைனஸ், அதான் மைனஸ் 2 ஏசி. இது என்ன ஃபார்முலா பாருங்க, 4 இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ac. அப்ப இது என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். பாருங்க அடுக்குல 2 வந்துருச்சு. அப்ப இது என்னது, முழு வர்க்கம். இது முழு வர்க்கம் என்பது முழு வர்க்கம். முழு வர்க்கம் முழு வர்க்கமா இருந்ததுனால இது கண்டிப்பா என்னவாதான் இருக்கும், விகிதமுறு எண்ணாகத்தான் இருக்கும். அதை எழுதிடுமா? கண்டிப்பா அதை எழுதணும். therefore தரப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள், தரப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் எப்படி இருக்கும், மூலங்கள் விகிதமுறு எண்கள் ஆகும். விகிதமுறு எண்கள் ஆகும். எண்கள் ஆகும். சரியா? கணக்க முடிச்சிட்டோம். இப்ப உங்களுக்கு அந்த கீ காமிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதை காமிக்கிட்டா அப்படியே ஒரே ஒரு செகண்ட் இருங்க. இந்த கீ எப்படி இருக்குன்னு பாருங்க. கரெக்டா 3 பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே இதை பாருங்க, இங்க இருக்கு பாருங்க கீ. இந்த 40வது கொஸ்டின் சொன்னா பாருங்க, டெல் ஈக்குவல் டு இந்த லைன் எழுதிங்கன்னா 1 மார்க், லாஸ்ட்ல ஆன்சர் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா. 4 இன்டூ நீங்க சி மைனஸ் ஏன்னு எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க, ஏ மைனஸ் சின்னு எழுதினா மார்க் கொடுத்துருவாங்க. அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. கீழே என்ன எழுதணும், மூலங்கள் விகிதமுறு எண்களாம், இந்த மாதிரி எழுதிட்டாலே போதுமானது. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.